பொன்னேரி அருகே ரூபாய் 49 கோடியே 28 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டுமான பணிகளை பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் நேரில் ஆய்வு. திட்டமிட்ட காலத்திற்குள் பணிகளை முடித்திட ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்கள், மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், சார்பு நீதிமன்றங்கள், கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் என 6 நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. வாடகை கட்டிடம், இட நெருக்கடி, பழங்கால கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பஞ்சட்டியில் சுமார் 6.35 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 49 கோடியே 28 லட்சம் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு அடிக்கல் நடப்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த கட்டுமான பணிகளை பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் நேரில் ஆய்வு செய்து நடைபெற்று முடிந்துள்ள பணிகளை குறித்து பார்வையிட்டு எஞ்சிய பணிகளை குறித்து கேட்டறிந்து திட்டமிட்ட காலத்திற்குள் பணிகளை முடித்திட ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தினர். அடுத்து 6 மாதங்களில் நீதிமன்ற கட்டுமான பணிகள் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அப்போது எம்எல்ஏ துரை சந்திரசேகர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். மிகவும் பழமை வாய்ந்த பொன்னேரி நீதிமன்றம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில் கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்கான ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டுவதற்கு சுமார் 49.28 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இந்த ஆட்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் அதற்கான ஆணை வழங்கப்பட்டு பணிகள் துவங்கியிருக்கிறது. சுமார் 18 மாதங்கள் அளிக்கப்பட்ட இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 6-7 மாதங்களுக்குள் நீதிமன்ற பணிகள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகளால் கண்காணிக்கப்பட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் பணி நடைபெற்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் முழு உருவம் பெற்று ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் சிறப்பாக முடிவடைகின்ற நிலையில் இந்த ஆட்சியில் இதை திறந்து வைத்து மக்கள் பயன்பாடு கொண்டு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல பழைய நீதிமன்றங்களில் இருக்கின்ற சிரமங்களை பொதுமக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வருகின்ற காரணத்தினால்
இந்த பணிகளை விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரருக்கு சட்டமன்ற உறுப்பினராக நான் சில அறிவுறுத்தியிருக்கிறேன். அவரும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்துக் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆக நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணிகள் மாண்புமிகு நம்முடைய முதல்வர் ஆட்சியில் மிக சிறப்பாக பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே.